ஏட்டி என்ன எது சமையல் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எவ்வளோவா நல்ல முருங்கைக்கீரையை பொரிச்சு வச்சுருக்க. ஒரு கிண்ணம் முருங்கைக்கீரையை வெறும் வயிற்றுல திங்கணும் போல் ஆசையாயிட்டு பார்த்துக்கோ. இந்த நீ கொஞ்சம் சாப்பிடு. ஏம்மா எனக்கு நல்ல தடுமம் பிடிச்சிருக்குமா, நல்லா ரசம் வச்சு முருங்கைக்கீரை பொரிச்சிருக்க, கொஞ்சம் சோறை போடு. ஆமாம், நீ ஓசி சோறு திங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருப்ப. இந்த எப்படி முருங்கைக்கீரையை வைக்கணும்னு உனக்கு சொல்லித்தரேன். ரொம்பலாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். நான் வச்ச மாதிரி நீ பார்த்து அதே மாதிரி வை. பச்சை பசேர்னு முருங்கைக்கீரையை நல்லா இப்போ தான் பாஞ்சிட்டு வந்தேன் பார்த்துக்கோ. வெறும் வானலியை நல்லா காய வச்சு அதுக்குள்ளே முருங்கைக்கீரையை போட்டுரு. 2 வத்தலை கிள்ளி போடு. 2 சின்ன வெங்காயத்தையும் இப்போ உள்ளே போட்டுட்டு 2 உப்புக்கல்லை போட்டு தண்ணியை கொஞ்சம் தொளிச்சுட்டு 2 சின்ன சீரகத்தையும் நீ போட்டு கையை வச்சு ஒரு சேர நல்லா கிளறி விட்டு அப்படியே மூடி போட்டு மூடிடு. இங்கிட்டு கொஞ்சம் தேங்காவும் வெள்ளைப்பூடையும் போட்டு ஒரு அரைப்பை அப்படியே அரைச்சி வச்சிரு. ஒரு திருக்கி விட்டுரு. நல்லா பெரட்டி விட்டுக்கோ. அடியில் பத்திராமல் எண்ணெய் ஊற்றல, 2 சொட்டு மட்டும் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோ. இந்த எண்ணெயிலே போட்டு கீரையெல்லாம் வதக்கக்கூடாது, எண்ணெய் சத்து அதிகமாயிரும். அப்படி இந்த தேங்காய் பூவையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு நல்லா இந்த ரசத்தை ஊற்றி சோறை சாப்பிடு. உடம்பு அவ்வளவும் நல்லா இருக்கும் பார்த்துக்கோ.